கோவை சரவணம்பட்டியில் இரண்டாவது நாளாக நடைபெறும் தவிக வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கில் பங்கேற்க கட்சித் தலைவர் விஜய் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். கட்சியினர் பலரும் இருசக்கர வாகனங்களில் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், விவரங்கள். கோவை சரவணம்பட்டியில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் தவிக வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அக்கட்சித் தலைவர் விஜய் தங்கும் விடுதியிலிருந்து காரில் புறப்பட்டுள்ளார். தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது இந்த தவிக தலைவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கத்தின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சிக்காக கோவையில் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து கல்லூரி வளாகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலப்பட்டி மெயின் ரோடு அருகே விஜய் அவர்கள் வரக்கூடிய அவருடைய அந்த வாகனம் வந்தபோது அங்கே பெருமளவில் மக்கள் கூடியிருந்ததன் காரணமாக அவரது அந்த கேரவனின் மேற்கூரை மீது ஏறி நின்று தற்போது அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி அவர் கையசித்த வண்ணமாக வருகிறார். அப்படி அந்த இடத்தில் வந்த விஜய் அவர்கள் மீது பூக்களை வீசி அவர்கள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதே போல கைகளில் வைத்திருந்த மாலையை அவருக்கு அணிவிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்த தொண்டர்களால் அணிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதும் அதை விஜய் அவர்களை நோக்கி வீசியதும் அவர் அந்த மாலையை எடுத்து தற்போது மேலே போட்டுக்கொண்டு கட்சி கொடி ஒரு பக்கம் கழுத்தில் இருக்க இன்னொரு பக்கம் அந்த மாலையையும் அணிந்து கொண்டு அங்கே அவருக்காக காத்திருந்த அனைத்து தொண்டர்களையும் நோக்கி கையசித்த வண்ணமாகவும் அவர்களுக்கு பிளையிங் கிஸ் கொடுத்து கொண்டு அனைவரும் அளிக்கக்கூடிய அவருடைய காம்ப்ளிமெண்ட்களை ஏற்ற வண்ணமாக தற்போது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த தவிகவின் இந்த இரண்டாவது நாள் பூத் கமிட்டி கருத்தரங்கை பொறுத்தவரையிலும் இது நேற்று நடந்த நிகழ்வு போலவே இன்றும் நடைபெறும். இதற்கு நேற்று தாமதமானது போல இன்று இல்லாமல் இன்று கிட்டத்தட்ட 2:45 மணிக்கு சரியாக அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து வெளியே வந்து கேரவனில் ஏறி தற்போது விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அங்கு செல்லக்கூடிய வாசல் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இடத்திலும் அவருக்காக தொண்டர்கள் வீதிகள் எங்கும் காத்திருக்கின்றனர். அப்படி காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களால் கைகளில் விஜய் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவற்றை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கின்றனர். அது அவர்கள் கட்சி கொடியாக இருக்கலாம், வண்ண பூக்களாக இருக்கலாம், மல்லிகை பூக்களாக இருக்கலாம். தொடர்ந்து இது போல ஏதாவது கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையுடன் தற்போது இந்த இடத்தில் பெரிய அளவில் கூட்டமானது ஒவ்வொரு இடத்திலும் கூடியிருக்கின்றது. இது அந்த ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு பகுதிக்குமே கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு 3 இடத்தில் இது போல தொடர்ந்து கூட்டங்கள் நின்று கொண்டே இருக்கின்றன. அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் யாரையும் ஏமாற்றாமல் தன்னை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை ஏமாற்றாமல் அந்த இடங்களில் வாகனத்தை நிறுத்த சொல்லி வாகனத்தின் மீது ஏறி வெளியில் வந்து அவர்களை நோக்கி கையசைக்கக்கூடிய செயலை தொடர்ந்து விஜய் அவர்கள் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக அந்த தொண்டர் கூட்டமானது அந்த அவர்கள் நிற்கக்கூடிய இடம் மட்டுமல்லாமல் அவருக்கு பின்னாலேயே தொடர்ந்து வருவதன் காரணமாக விஜய் வாகனத்திற்கு பின்னால் பைக்குகளும் சரி சாலையில் நடந்து வருபவர்கள் என மிகப்பெரிய ஒரு கூட்டமே தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. கோவையில் நேற்று நடைபெற்ற அந்த முதலாம் நாள் கருத்தரங்கிற்கு விஜய் அவர்கள் வந்தபோதே மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவு இந்த இடத்தில் கிடைத்திருப்பதாக கூறப்பட்டது. அது நேற்றை விட இன்று 2 மடங்கு அதிகமாக காணப்படுகிறது என்பதே இங்கு உண்மையான நிலவரமாக இருக்கிறது. சிவபிரகாஷ், தற்போது விஜய் அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். கட்சியினர் பலரும் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை போக்குவரத்து காவல்துறையினர் எவ்வாறு சமாளித்து வருகின்றனர்? விவரங்கள். நீங்கள் கூறியது போல விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து மட்டுமல்ல, அந்த வாகனத்திற்கு முன்னாலேயே நடந்து செல்வதற்கும் விஜய் அவர்கள் வரக்கூடிய அந்த கேரவனின் இரு பக்கத்திலும், அதாவது சாலையின் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றார். அதற்கு எதிர்பக்கத்திலுமாக தற்போது தொண்டர்கள் நடந்து வருகின்றனர். அதுவும் அது மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்பதும் அவர் வரக்கூடிய அந்த வாகனத்திற்கு பின்னால் எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் சாரியாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் சொன்னது போல எந்த அளவுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களிடத்தில் அவர் பெற்றிருக்கிறார் என்பதை தான் இதை காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்திலும், அதாவது
எந்தெந்த இடத்திலெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் வாகனத்தை நிறுத்த சொல்லிவிட்டு மேற்கூறிய மீது விஜய் அவர்கள் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று. இப்படி பார்க்கும்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.